அதாவதுங்க, தமிழர்கள் எடுக்கிற படங்களாக இருந்தால் அது ஓடாது. நீங்கள் தமிழ் தேசிய வரலாறு, பிறர் மொழியாளர்கள் என்ன, அதுவும் குறிப்பாக பிராமணர்கள் போன்ற பிராமணர்கள், தமிழ் பேசுகிற பிராமணர்கள், தெலுங்கு பேசுகிற பிராமணர்கள் போன்றவர்கள் எடுத்தாங்கன்னா அந்த படம் ஓடும். கன்னத்தில் முத்தமிட்டால் படம்லாம் எடுத்தாங்க, ஓடிச்சு. இப்போ ஹிந்திக்கு எதிராக பேசுகிற படமாக இன்று வந்து பராசக்தி படம் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சாங்க. அன்னைக்கு 1960களில் அந்த பராசக்தி என்ன கருத்து பேசுகிற படம்ன்றீங்க? அது தமிழர்களுக்கு ஆதரவான படமா இல்லை எதிரான படமா? அது தமிழருக்கு ஆதரவான படம் தான், தமிழர் உரிமை பேசுற படம். அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அது பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே திராவிட கட்சி தான் இருக்கு, இன்னைக்கு அதே திராவிட இல்லை, அவர்கள் தான் விழுங்கிட்டாங்கன்னு சொல்ல வரேன். கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தை நம்ம ஏன் விமர்சிக்கிறோம்னா, கன்னத்தில் முத்தமிட்டால அங்கே இலங்கையில போராடியவர்களை நீங்க வந்து அவர்கள் மீதே சுமையை தூக்கி வச்சாங்க, குற்றத்தை சுமத்தினாங்க. இங்க இந்த மாதிரி தவறுகள் இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கௌதமன் அவர்கள் ஒரு சீரியல் ஒன்று எடுத்திருந்தாரு. அது மக்களிடையே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா வந்து ஒப்பீனியன் மேக்கர்ஸ் வந்து அதை பெருசா கொண்டாடல. அதுவே வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு, அது பெருசா கொண்டாடல. சந்தனக்காடு திரையரங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி துணையில மக்கள் தொலைக்காட்சியில் வெளியாச்சுங்க. ஆனால் அது மக்கள் தொலைக்காட்சி பிற இடத்தில் கொண்டாடப்படல. ஆனால் அதுக்கு எதிராக, வீரப்பனுடைய வரலாறுக்கு எதிராக, வீரப்பன் உண்மையிலே செஞ்ச சம்பவத்துக்கு எதிராக பேசுகிற படம் வந்து திரையரங்கில் வந்துச்சு, வெப் சீரிஸா வந்துச்சு. அதாவது அந்த வெப் சீரிஸ் மட்டும் இல்ல, படுகொலை இருக்கு இல்லையா, அந்த சம்பவத்தை ஒட்டி எடுக்கிற படங்கள்ல தமிழர்களுக்கு எதிராக பேசுற ஒரு சீரிஸ், தி ஹண்ட் அசாசினேஷன் ஒரு சீரிஸ் வந்து அப்படி அந்த சீரிஸ் போன்ற படங்கள்லாம் இங்க அனுமதிக்கப்படுது. இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப அடுத்து வந்து இப்போ முருகருடைய ஒரு கதாபாத்திரத்துல அல்லு அர்ஜுன் தெலுங்குல நடிக்க போறாரு. அது திரிவிக்ரமன்ற ஒரு அங்க இருக்க பாப்புலரான இது நடிக்க போறாரு. இல்ல, அது அங்க அந்த ஆந்திராவிலேயோ அந்த முருகர் கடவுள் அங்கே கோயில்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு இல்லைனாலும் அங்கே இருக்கு, இப்போ வழிபடுறாங்க, அதை செய்யறாங்க. அதை இந்த தமிழ்நாட்டில் இருந்து அதை புரிஞ்சுற இடம். செந்தமிழன் வந்து ஒரு படம் எடுத்தார், மணியரசனுடைய மகன் செந்தமிழன் பாலைன்னு ஒரு படம் எடுத்தார். அண்ணாத்துக்கு ஆட்சி ஸ்கிரீன் கிடைச்சது, இங்க இல்ல. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்லியர்கள் திரைப்படத்திற்கு வந்து இங்கே திரையரங்கு கிடைக்காதனால அதை ஓடிடி தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சதி இருக்குது அப்படின்ற பல்வேறு தரப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசுவதற்காக இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் தேசியம் அரசியல் பேசுகிற திரைப்படங்கள் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் பெரும் வரவேற்பை பெறதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதில் ஒரு சமீபத்தில் வெளியாயிருக்க சல்லியர்கள் திரைப்படம் வந்து அதில் ஒரு பெரும் பேசு பொருளாக இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அதாவதுங்க, தமிழர்கள் எடுக்கிற படங்களாக இருந்தால் அது ஓடாது. நீங்கள் தமிழ் தேசிய வரலாறு, பிறர் மொழியாளர்கள் என்ன, அதுவும் குறிப்பாக பிராமணர்கள் போன்ற பிராமணர்கள், தமிழ் பேசுகிற பிராமணர்கள், தெலுங்கு பேசுகிற பிராமணர்கள் போன்றவர்கள் எடுத்தாங்கன்னா அந்த படம் ஓடும். கன்னத்தில் முத்தமிட்டால் படம்லாம் எடுத்தாங்க, ஓடிச்சு. இப்போ ஹிந்திக்கு எதிராக பேசுகிற படமாக இன்று வந்து பராசக்தி படம் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சாங்க. அப்போ பிற மொழியாளர்கள் எடுக்கிற படங்கள் இங்கே அனுமதிக்கப்படும். தமிழர்களுடைய தமிழே தாய்மொழியாக கொண்டவர்கள் எடுக்கிற படங்கள் வந்து அனுமதிக்கப்படாது. அந்த தமிழர் வரலாறை பற்றி பேசினா அன்னைக்கு 1960களில் அந்த பராசக்தி என்ன கருத்து பேசுகிற படம்ன்றீங்க? அது தமிழர்களுக்கு ஆதரவான படமா இல்லை எதிரான படமா? அது தமிழருக்கு ஆதரவான படம் தான், தமிழர் உரிமை பேசுற படம். அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அது பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே திராவிட கட்சி தான் இருக்கு, இன்னைக்கு அதே திராவிட இல்லை, அவர்கள் தான் விழுங்கிட்டாங்கன்னு சொல்ல வரேன். சினிமாக்கள் எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ கேரளாவில் ஒரு படம் இருக்குன்னா, கேரளாவில் எடுக்கிற படம் கேரளாவில் இருக்கக்கூடிய பிராமணர்களும் சரி, பிற சமூகமும் சரி, எல்லாம் ஒரு சேர அந்த மாநிலத்துடைய பிரச்சனை பேசுவாங்க. இங்க எப்படி இருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய பிராமணர் சமூகம் எப்படி இருக்குன்னா, தமிழர் பிரச்சனையை அவர்கள் பேச மாட்டாங்க. அவர்கள் பேசுகிற எல்லாமே எப்படி இருக்குன்னா,
தமிழர்களுக்கு எதிரான சிந்தனை கொஞ்சம் விதைச்சிட்டு தான் போவாங்க. அதான் கன்னத்தில் முத்தமிட்டால். கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தை நம்ம ஏன் விமர்சிக்கிறோம்னா, கன்னத்தில் முத்தமிட்டால்ல அங்கே இலங்கையில போராடியவர்களை நீங்க வந்து அவர்கள் மீதே சுமையை தூக்கி வச்சாங்க, குற்றத்தை சுமத்தினாங்க. இங்க இந்த மாதிரி தவறுகள் இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு எப்படின்னா இலங்கை ராணுவ அதிகாரியுடைய கண்ணோட்டத்தில் ஒரு படம் எடுத்தா அப்படி இருக்கும், அந்த ஒரு பார்வை இருந்துச்சு. இப்ப யாருடைய கண்ணோட்டத்தில் படம் எடுக்கிறோங்கிறது முக்கியம். நீங்க ஒரு தமிழர் பார்வையா, தமிழர் கண்ணோட்டத்தில் அந்த படம் போகல. கன்னத்தில் முத்தமிட்டால் படம் தமிழர் பார்வையா அந்த படம் போகல. அந்த படம் எப்படி போகும்னா, ஒரு ராணுவ அதிகாரி இலங்கை தமிழர்களை பார்த்தா எப்படி இருக்கும், அவருக்கு ஒரு பார்வை இருக்கு, அவர் உட்கார்ந்து ஒரு கதை எழுதுனா எப்படி எழுதுவாரு, அந்த கதையை தான் மணிரத்னம் எடுத்தார். இந்தியாவில் பயிற்சி கொடுத்தாங்க. இந்திய ராணுவம் இலங்கையில் தமிழருக்கு விடுதலை கேட்டு போராடிய அந்த இயக்கத்துக்கு பயிற்சி கொடுத்துச்சா இல்லையா? அரசாங்கம் தானே கொடுத்துச்சு, வேற யாரும் இல்லீகல் எல்லாம் பண்ணல. அப்ப அப்படிப்பட்ட இடத்துல ஏன்னா இந்தியா அதை இந்திரா காந்தி பார்வை வேற. இந்திரா காந்தி பார்வை என்னன்னா, அங்க வந்து நம்மளுக்கு துணையா தமிழர்கள் இருக்கிறாங்கன்னு எடுத்தாங்க. ஆனா இங்க அதற்கு அடுத்தடுத்த கட்டத்துல வந்த ஆட்சியாளர்கள் இந்த மனநிலையை தான் மாத்தினாங்க. அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக இருப்பார்கள் ஒரு திட்டங்களை தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் சொல்றீங்களா இல்ல இந்திய ஆட்சியாளர்களும் சரி தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் சரி சேர்ந்து செய்த சதிதான் அது. இது எப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை சேர்ந்த மருத்துவர்கள் தன் எப்படி வந்து கையாளுறாங்க, அதுக்கு எதிராளியா இருந்தாலுமே, அதாவது இலங்கையை சேர்ந்த சிங்களத்தை சேர்ந்தவர்கள் கூட இராணுவத்தில் இறந்தா கூட அடிபட்டா கூட அவங்களை எப்படி பாதுகாக்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த படம். அதாவது நம்மளுடைய சென்சார் சர்டிபிகேட் வாங்கின ஒரு படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட முடியலன்னா இது படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து போய் நம்ம அரசாங்கத்திட்ட ஸ்டாலின் கிட்ட பேசி, ஏன்னா அவங்க கிட்ட தான் இருக்குல்ல, அவங்க கிட்ட பேசி திரையிட்டு இருக்கலாமே. நீங்க பல்வேறு சதி இருக்குன்றீங்க, இது வந்து இது வந்து ஈழ பிரச்சனையை பேசுறப்ப ஈழ பிரச்சனையை பேசுற படமே இல்லை. அந்த படம் நான் கூட பார்த்தேன், அது வந்து ஒரு மனிதாபிமானம் பேசுற படமா தான் இருக்கு. அது வந்து ஈழ பேக் டிராப்ல இருக்கு. இல்ல அது ஓகே, நான் என்ன சொல்றேன், அது வந்து சுரேஷ் காமாட்சி என்பது இந்த படத்தின் தயாரிப்பாளர் சாதாரண நபர் இல்ல. ஏற்கனவே நிறைய முன்னணி படங்கள் எடுத்திருக்காரு. மாநாடு போன்ற சிலம்பரசனை வச்சு எடுத்தக்கூடிய படம், சிம்பு வச்சு எடுத்தார் இல்லையா மாநாடு, அந்த படம் தான் நல்ல அர்த்தம் ஓடிச்சு. அதுவும் பிவிஆர்ல ஓடின படம் தான். மாநாடு என்பது மாநாடு படம், சிம்பு நடிச்ச மாநாடு படம் பிவிஆர் தியேட்டர்ல ஓடின படம் தான். அப்ப பெரிய பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படங்கள், பெரிய நடிகர்கள் எடுக்கக்கூடிய படங்கள், தமிழர் பிரச்சனைகளை பேசாத, தமிழர் வரலாறுகளை பேசாத படங்கள்லாம் அனுமதிக்கப்படுது. இங்க அதுதான் இங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வந்து திராவிடத்தினுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா, உண்மையான தமிழ் திராவிட நீங்க வந்து பேச வேண்டியது அவசியம் மட்டும் இல்லைங்க. நேரடியாக திமுக சொல்லலாம். இந்த செயலை வந்து அதிமுக செய்யல. அதுதான் உதாரணமா நான் சொன்னேன். அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதுதான் இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் வந்து கடல் குதிரைகள் படம் எடுத்தாரு. என்ன உச்சிதனை முகர்ந்தால் படம் எடுத்தாங்க. அதுவும் திரையரங்கத்துக்கு வந்துச்சு. திரையரங்கத்தில் வந்து வெளியிட்ட படம் தான். இப்பயாவது ஓடிடி சான்ஸ் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த சல்லியர் படம் வந்து வெளியிட்டாங்க. உலகம் முழுக்க அது வந்து திரையரங்களை பார்த்து கூட்டம் நிரம்பி வெளியுது. ஓடிடியில் நல்ல வரவேற்பு, ஓடிடி பிளஸ் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இது. ஆனால் தமிழகத்தில் இல்லை. நீங்க வீரப்பனை பத்தி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி படம் எடுத்தீங்கன்னா அதை அனுமதிப்பாங்க. ஓடிடியில் வீரப்பனை பத்தி வந்து வாதி இவர் கௌதமன் அவர்கள் ஒரு சீரியல் ஒன்று எடுத்திருந்தாரு. அது மக்களிடையே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா வந்து ஒப்பீனியன் மேக்கர்ஸ் வந்து அதை பெருசா கொண்டாடல. அதுவே வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு, அது பெருசா கொண்டாடல. சந்தனக்காடு திரையரங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய துணையில மக்கள் தொலைக்காட்சியில் வெளியாச்சுங்க. ஆனால் அது மக்கள் தொலைக்காட்சி பிற இடத்தில் கொண்டாடப்படலை. ஆனால் அதுக்கு எதிராக, வீரப்பனுடைய வரலாறுக்கு எதிராக, வீரப்பன் உண்மையிலே செஞ்ச சம்பவத்துக்கு எதிராக பேசுகிற படம் வந்து திரையரங்கில் வந்துச்சு, வெப் சீரிஸா வந்துச்சு. அதாவது அந்த வெப் சீரிஸ் மட்டும் இல்லை, ராஜீவ்காந்தியுடைய அந்த படுகொலை இருக்கு இல்லையா, அந்த சம்பவத்தை ஒட்டி எடுக்கிற படங்கள்ல தமிழர்களுக்கு எதிராக பேச ஒரு சீரிஸ் தி ஹண்ட் ராஜீவ் அசாசினேஷன் ஒரு சீரிஸ் ஒன்று, அப்படி அந்த சீரிஸ் போன்ற படங்கள்லாம் அனுமதிக்கப்படுது. வெறும் அந்த சீரிஸ் மட்டும் இல்ல, அதே மாதிரி படங்களும் எடுத்திருக்காங்க, காட்சிகள் அமைச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ வீரப்பனுடைய கதையை ஒற்றி ஒரு சாயலோட தான் புஷ்பான ஒரு படம் அல்லு எடுத்தது இருந்துச்சு. அது தெலுங்கு படம் இல்ல, அது நம்ம வந்து அதை அப்படி எடுத்துக்குவோம். இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப அடுத்து வந்து இப்போ முருகருடைய ஒரு கதாபாத்திரத்துல அல்லு அர்ஜுன் தெலுங்குல நடிக்க போறாரு. அது திரிவிக்ரம்ன்ற ஒரு அங்க இருக்க பாப்புலரான இதை நடிக்க போறாரு. இல்லை, அது அங்கே அந்த ஆந்திராவிலையும் இந்த முருகர் கடவுள் அங்கே கோயில்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு இல்லைனாலும் அங்கே இருக்க வழிபடுறாங்க, அதை செய்யறாங்க. அதை இந்த தமிழர்கிட்ட இருந்து அதை புடுங்குற இடம், அடையாளத்தை கடத்துகிற இடமா இருக்கும்போது தான் நம்ம அதை எதிர்க்கணும்.
அந்த இடத்த முயற்சி பண்ணுவாங்கன்னு தோணுது. அது படம் வரட்டும், பார்ப்போம். அதை ஒட்டி நம்ம அந்த விஷயத்தை முடிவு செய்வோம். ஆனால் இங்கே நம்ம இழக்கிற மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. செந்தமிழன் வந்து ஒரு படம் எடுத்தார், மணியரசனுடைய மகன் செந்தமிழன் பாலைன்னு ஒரு படம் எடுத்தார். அதிமுக ஆட்சி ஸ்கிரீன் கிடைச்சது, இங்க இல்லை. நீங்க திமுக ஆட்சிக்கும் அதிமுக ஆட்சிக்கும் வித்தியாசம் இதுதான். திமுக என்பது தமிழர்களை நேரடியாக ஒடுக்குகிற ஒரு கட்சியாக, இயக்கமாக அது இருக்குது. ஏதாவது ஒரு படம், இந்த படம் யாரு, நம்ம தான் ரிலீஸு, அந்த படம் யாரு, இது நம்ம தான் ரிலீஸு, இப்போ எல்லா படமும் நம்ம தான் ரிலீஸா அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டா ஒரு பேட்டி ஒன்று கொடுப்பாரு பாருங்க உதயநிதி ஸ்டாலின். அப்போ அது என்ன அர்த்தம்? இந்த சல்லியர் படம் வராது, ரெட் ஜெயின் மூவிஸ் உடைய நிறுவனத்துக்கு தெரியாம வெளியே வந்துருச்சா? இந்த படத்தை தானாக அவர்களே முன் வந்து வெளியிட்டு இருக்க வேணாமா? ஏன் வெளியிடலன்னு நினைக்கிறீங்க நீங்க? இன உணர்வு, தமிழின உணர்வு பேசுகிற ஒரு படமாக இருப்பதனால் அதை பேசக்கூடாது. தமிழின உணர்வு பேசி வளர்ந்த திமுக தமிழின உணர்வு பேசுற இன்னொரு படத்தை தடை. அவர் பராசக்தி போன்ற தமிழின உணர்வை காயடிக்கிற படங்களை வெளியிடுவார்கள். பராசக்தி அவங்க தான் வெளியிட போறாங்க, ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வெளியிட போறாங்க. ஆனால் உண்மையான தமிழின உணர்வை பேசுகிற படங்களை வெளியிட மாட்டார்கள். உங்க நேரத்துக்கும் வாய்ப்புக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க.